ஆந்திர மாநிலம் விலிநகர மாவட்டத்தில் அமைந்திருக்கும் கும்பிலாபுரம் என்ற கிராமத்தில் திரு நரசிங்கராவ் திருமதி வித்யாதேவி தம்பதிக்கு 1607ஆம் ஆண்டு பிறந்தவர் திரிலிங்க சுவாமிகள். இவரின் இயற்பெயர் சிவராமா. இளமை பருவம் வரை எல்லோரையும் போல இயல்பான வாழ்க்கை வாழ்ந்தார் சிவராமன். அவரது தந்தையின் மரணம்தான் அவரின் இப்பிறவியின் நோக்கத்தை வெளிக்கொணர்ந்தது. ஆம், சிவராமருக்கு ஒரு 40 வயது இருக்கும்போது அவரின் தந்தை காலமானார். அவரின் மரணம் இவருக்குள் ஒரு வெறுமையை ஏற்படுத்தியது. சொத்து சுகத்தில் ஆர்வம் இல்லாததால் அது அனைத்தையும் தனது தம்பி ஸ்ரீதருக்கு கொடுத்துவிட்டார். இதனைக் கண்ட திரிலிங்கரின் தாயார் சிவராமனை அழைத்து தன்னுடைய தந்தை ஒரு காளி உபாசகர் என்றும் அவரின் மரணப்படுக்கையில் அவருடைய காளி சாதனாவை தொடர்வதற்கு தான் இன்னொரு பிறவி எடுக்கப் போவதாகவும் அதில் எனக்கே மகனாக பிறப்பேன் என்று கூறியதாக சொன்னார்.